ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறார்கள் எனது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் கோழிகளுக்கான மிக குறைந்த செலவில் எப்படி நம்ம தீவனத்தை செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு நம்ம மாட்டு தீன் மற்றும் தவிடு இது ரெண்டையும் தான் எடுத்துக்க செய்யப்படும். வாங்க இதில் செய்முறைகள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, செய்முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட கோழிகளுக்கு கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க பாத்திரங்களை. இப்போ ஒரு கொஞ்சம் கோழி இருக்குன்னு சொன்னால் ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் போதும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கோழிகளுக்கு நிறையன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்றாப்புல பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே நண்பர்களே, அந்த பாத்திரத்தில் 1 மடங்கு தவிடு போட்டிங்கன்னு சொன்னால் 2 மடங்கு மாட்டுத்தீன் போடுங்க. அப்போ மாட்டுத்தீனை 2 மடங்கு கூடுதலாக போடணும் தவிட்டை விட. அப்போ தான் அந்த கோழிகள் விரும்பி சாப்பிடும். அப்போ நீங்கள் அதை பாத்திரத்துக்குள்ளே போட்டு தண்ணியை அதிகமாக ஊற்றுறாங்க. குழஞ்சாப்பில் இருக்கும்னு சொன்னால் அது சாப்பிடாதுகள். இப்போ நீங்கள் ரஃப்பாக எடுத்துக்கொள்ளணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அதை உங்களோட விரலாலேயோ இல்லாட்டி ஒரு கம்பவுண்டு எடுத்து நீங்கள் அதை கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. கலந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக கலந்து அந்த பிட்டுக்கு மாவு வைக்கிறாப்புல நீங்கள் கலந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா அப்போ கோழி அதை விரும்பி சாப்பிடும். ஏன் நம்ம கோழி தீன் வைக்காமல் மாட்டுத்தீன் வைக்கணும்னு சொன்னால் மாட்டுத்தீன் விலை குறைய 1 கிலோ கோழித்தீன் 100 சொன்னால் மாட்டுத்தீன் 50 ரூபா தான். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கோழித்தீன் நம்மளோட கோழிகளுக்கு வைக்கிறோம்னு சொன்னால் இப்போ மாட்டுத்தீனை நம்ம காலையிலேயே நேரத்துக்கு கோழித்தீன் வைக்க முதல் கலந்து வச்சோம்னு சொன்னால் அந்த கோழித்தீன் 1 கிலோ வைக்க தேவையில்லை. நம்ம இப்போ வளமையாக 1 கிலோ வைக்கிறோம்னு சொன்னால் மாட்டுத்தீன் கொடுக்குற நாளையில் 1/2 கிலோவுக்கு குறையத்தான் நம்மளுக்கு அந்த கோழித்தீன் செலவாகப்படுது. இப்போ மாட்டுத்தீன் இப்போ கோழித்தீன் கணக்குக்கு போயிடும். இப்போ மாட்டுத்தீன் விலை குறையத்தானே, அப்போ நம்மளுக்கு லாபம்தான். ஒரு 2-3 கோழி வச்சிருக்கிறார்களுக்கு பெருசாக லாபம் காட்டலாட்டியும் பெரிய பண்ணையாக வச்சிருக்கிறார்களுக்கு லாபம் வரும். அப்போ இதனால தான் நம்ம ஒரு கோழி வச்சிருக்கார்களுக்கு லாபம் தான். வருஷ கணக்கில் நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கோழித்தீன் வாங்குகிற காசு குறையத்தான் வரும். அப்போ நீங்களும் இதை பாவிக்கலாம். ஓகே நண்பர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக மாட்டுத்தீனை வைக்கக்கூடாது. இப்போ ஒரு கிழமையில் 4 நாளைக்கு நீங்கள் பாவிக்கலாம். ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் மாட்டுத்தீனை காலையில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வளமையாக வைக்கிறாப்புல கோழித்தீனை வைக்கத்தான் வேணும். இல்லாட்டி உங்களோட கோழிகளை திறந்து விடலாம், திறந்து மேய்ச்சலுக்கு விடலாம். அப்படி மேய்ச்சலுக்கு விட இல்லாதாக உங்களோட கோழிகளுக்கு வளமையாக நீங்கள் வைக்கிறாப்புல உங்களோட கோழித்தீனை அந்த அளவை குறைச்சி வைங்க. 1 கிலோ வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கோழித்தீன் 1/2 கிலோவாக குறைக்கலாம் இந்த மாட்டுத்தீன் வைக்கிற நாட்களில் மட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணியை அதிகமாக வைக்கணும். தண்ணி இந்த மாட்டுத்தீன் சாப்பிட்டா கோழிகள் அதிகமாக தண்ணி குடிக்கும். அப்போ நீங்கள் தண்ணியை அதிகமாக வைக்கணும். தண்ணியை முக்கியமாக பாருங்கள், சுத்தமான தண்ணியை எடுத்து வையுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த மாட்டுத்தீன் வைக்கிறதால கோழிகளுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமான்னு போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. மாட்டுத்தீனை கோழிகளுக்கு கொடுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு சுயதொழில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு மற்ற இதை போல் பல சுயதொழில்கள் இருக்குது. இதுகளை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடுவோம்னு சொன்னால் நம்ம வெற்றி அடையலாம். முதல்ல பெருசாக வைக்காமல்
சின்ன ஆரம்பித்து நம்ம படிப்படியாக முன்னுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதில் ஒரு அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து இதை பற்றின அனுபவங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அது நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அருகில் இருக்கும் பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கோழி குஞ்சுகள் எவ்வளோ விரும்பி அந்த மாட்டுத்தீனை சாப்பிடுதுன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே சாப்பிடும். அப்போ நீங்கள் வந்து பயப்படாமல் இதை வந்து வைக்கலாம். இப்போ கோழிகள் சாப்பிடாதுன்னு நினைக்க தேவையில்லை. இதை வந்து அதை விரும்பி சாப்பிடும். கோழித்தீனை விட இதை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுதல். ஓகே நண்பர்கள், நீங்களும் இதனை முயற்சி செய்து பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்வையிட்டு விட்டமைக்கு மிக்க நன்றி. ஓகே, தொடர்ச்சியாக வீடியோ அப்படியே ப்ளே ஆகிக்கொண்டே இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து என்ன நிவி மினி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.